ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய டாபிக். இதில் நிறையா இருக்குது. ஒரு 30 ஐட்டம்ஸ் கிட்ட இருக்குது. நான் தயார் பண்ணியிருக்கிறதே 30 தயார் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு அதுக்குள்ளே தான் வரும். அதை கடந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் இது எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பார்க்குறதுக்கு, ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதை ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நான் இதை உங்களுக்கு ஒரு 6 ஐட்டமாக ஒரு 5 வீடியோவில் தர்றேன், தொடர்ந்து தர்றேன். அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் எக்ஸாமில் அந்த 30 கொஸ்டின்ஸில் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நிறையா, குறைந்தது 10 கொஸ்டின் இந்த ஏரியாவில் இருந்தே வரும். ஏன்னா நான் எல்லா கொஸ்டினையுமே நானுமே பார்த்துருக்குறேன், நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மட்டுமே உங்களுக்கு ஒரு வீடியோவாக கடைசியில் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக போடுறேன். எப்படியெல்லாம் எத்தனை இடத்துல இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு கேட்டிருக்கிறாங்க, என்ன மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு 6 ஐட்டம் மட்டும்தான் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் இதில் தர்றேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்கிறோம் இல்லையா, பியோர் கிராமர், அதே மாதிரியும் இதுக்கும் இந்த செய்யுள் பகுதியில் அல்லது உரைநடையில், கவிதைகளில் எல்லாத்துலேயுமே அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்கிறதுக்காக அலங்கார சொற்களாக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த பேர் நமக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இவ்வளோதானா, இதை நம்ம பெருசாலாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு நமக்கே அது ரொம்ப சிம்பிளாக தோணும். எந்த குழப்பமுமே இருக்காது. எனக்குமே ஃபஸ்ட்டில் இது ஒவ்வொன்றுமே ரொம்ப கொஞ்சம் குழப்பமாகவே தான் நானும் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதை நல்லா புரிஞ்சு நான் தயார் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோதானா, இது ஒன்றுமே இல்லை, தைரியமாக நம்ம இங்கிலீஷ் பேப்பர் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக போகலாம். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் சிமிலி அப்படிங்கிறது ஒரு ஐட்டம். சரியா? இந்த சிமிலி அப்படிங்கிறது தமிழ்லையும் நான் பக்கத்தில் போட்டிருக்கிறேன். நமக்கு டக்குன்னு நினைவில் இருக்கிறதுக்காகவும் புரிகிறதுக்காகவும் போட்டிருக்கிறேன். உவமை. சரிங்களா? இப்போ இதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த சிமிலி நமக்கு நல்லா புரியும். ஒரு பொருளின் குணம், செயல், தன்மையை வேறு ஒரு பொருளோடு நேரடியாக ஒப்பிட்டு சொல்லும் உவமை சொற்றொடர் தான் இந்த சிமிலி. புரியுதா? நேரடியாகவே இது மாதிரி அது 2 பொருளை நம்ம ஒரு இடத்துல ஒப்பிடுறோம். அந்த இடத்துல தான் இந்த சிமிலி வரும். இந்த சிமிலி வந்திருக்கா என்னன்னு பார்க்க வேறு ஒன்றையுமே நம்ம பார்க்க வேணாம். அந்த சென்டென்ஸில் ஆஸ் அப்படிங்கிற வேர்டு இருக்கா, லைக் அப்படிங்கிற வேர்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஆஸ் வரையில் ஆஸ் ஆஸ் அந்த மாதிரி வரும். இந்த சிமிலர் டு, ரிமெம்பர்ஸ் அதெல்லாம் அவ்வளவா, ரிசம்பிள்ஸ் அதெல்லாம் அவ்வளவா வரல. இது நமக்கு தேவையே இல்லை. ஆஸ், லைக், இதை 2 மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். சிமிலி, ஏன்னா இது 5th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது சிமிலினா என்ன அப்படிங்கிறது. அதனால் நம்ம இதை ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். ஆஸ் அல்லது லைக் அந்த சென்டென்ஸில் இருக்கா, அது சிமிலி அப்படின்னு நம்ம குறிச்சிக்கிட வேண்டியதுதான். இந்த 4 எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் ஆஸ் பிரேவ் ஆஸ் லயன். இந்த ஆஸுங்கிறது இதில் வந்துருச்சு. ஸோ இது சிமிலி. த பாய்ஸ் ஸ்கின் இஸ் சாஃப்ட் லைக் சில்க். லைக்குன்ற வேர்டு வந்திருக்கு இந்த சென்டென்ஸில். ஸோ இது சிமிலி. ஹிஸ் ஃபேஸ் இஸ் ஆஸ் பிரைட் ஆஸ் த சன். இங்கேயும் என்ன வந்திருக்கு, ஆஸ் வந்துருச்சு. ஸோ இது சிமிலிக்குரிய சென்டென்ஸ். த சோல்ஜர் ஃபைட் லைக் அ டைகர். லைக் வந்துருச்சா, அப்போ சிமிலி தான் அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸை கண்டுபிடிச்சிருவோம். இப்போ 1 மார்க் வாங்கிட்டோமா? ஓகே. தென் அடுத்த காம்பனண்ட் என்னென்னு பாருங்கள். மெட்டாஃபர். இது 2யுமே நான் அடுத்தடுத்து கொடுத்துருக்குறேன். இந்த சிமிலியையும் மெட்டாஃபரையும் நான் அடுத்தடுத்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா நமக்கு இது ஈஸியாக மனசில் இருக்கும். ஏன்னா மெட்டானிமி அப்படின்னு இன்னொன்றுலாம் வருது. அப்போ எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. அதனால் சிமிலி எப்படியோ அதே போல் மெட்டஃபர் ஒரு சின்ன சேஞ்சு தான் அதில் இருக்குது.
அதை வந்து நம்ம உருவகம் அப்படின்னு மனசில் வச்சுக்கணும். ஆஸும் லைக்கும் இருக்காது. இந்த மெட்டஃபர் சென்டென்ஸில் ஆஸும் இருக்காது, லைக்கும் இருக்காது. ஆனால் ஒரு பொருளை இன்னொரு பொருளை ஒப்பிடாமல் அது போல அப்படின்னு சொல்லாமல் அதாவே சொல்லுவோம். இதுதான் அது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ வேறு ஒரு பொருளாக சொல்லுறோம், ஆனால் இது போல நம்ம தமிழில் படிக்கிறோம் இல்லையா, எடுத்துக்காட்டு உவமையணியும் உவமையணியும் எப்படி இருக்கும், ஒரு போல அப்படிங்கிற ஒரு சொல் வரல அப்படின்னாவே நம்ம அதை எடுத்துக்காட்டு உவமையணின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த போல அப்படிங்கிறது வராமல் டைரெக்டாக அந்த பொருளை வேறு ஒரு பொருளாக நம்ம பாவிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு புரியும். த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ். உலகத்தை வந்து ஒரு ஸ்டேஜாக சொல்கிறோம். டைம் இஸ் கோல்டு. நேரம் என்பது பொன்னை போன்றது. காலம் என்பது பொன்னை போன்றது. போன்றதுன்னு சொல்லலை, பொன் அப்படின்னே சொல்லிட்டோம். ஹீ ஹேஸ் அ ஹார்ட் ஆஃப் ஸ்டோன். கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டைரெக்டாக சொல்லிட்டோம். ஆஸ் வரல, லைக் வரல. புக்ஸ் ஆர் கீஸ் டு விஸ்டம். நம்ம அறிவை, நம்முடைய விவேகத்தை, ஞானத்தை கூட்டிக்கிறதுக்கு புக்ஸு தான் நமக்கு திறவுகோள்கள் அப்படின்னு சொல்ல. திறவுகோள்கள் மாதிரின்னு சொல்லலை, திறவுகோள்கள் டைரெக்டாக சொல்லிட்டோம். அதனால் இது இந்த இப்போ கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் மாதிரி வரும்போது மெட்டஃபர் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது இதுக்கு பக்கத்திலேயே தான் ஆக்சிமோரன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். இந்த ஆக்சிமோரனை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா, இங்கே மோரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை முரண், தமிழில் நம்ம வந்து முரண் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி முரண்பாடு அப்படின்னாலே ஆப்போசிட்டான கருத்து, எதிர்கருத்து. அதனால தான் அது பக்கத்தில் முரண் சேர்க்கைன்னு போட்டிருக்கேன். 2 வார்த்தை இருக்கும், சேர்ந்து இருக்கும், ரெண்டும் பக்கத்துலேயே இருக்கும். அங்கேயும் ப்ராக்கெட்டில் 2 வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு விளக்கம் என்ன? எதிர்மறையான இரு சொற்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து அழகான அல்லது வலிமையான கருத்தை வெளிப்படுத்தும் சொல்லழகு ஆக்சிமோரன் எனப்படும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்வீட் சாரோ, இனிமையான துன்பம். பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஸ்வீட்டுங்கிறது நல்ல நம்ம எல்லோரும் விரும்புகிறது, சாரோங்கிறது விரும்பாதது. இப்போ விரும்புகிற பொருளும் விரும்பாத பொருளும் பக்கத்திலேயே சீட் ஆகுது. அதே மாதிரி டெஃபனிங் சைலன்ஸ். டெஃபனிங்னா ரொம்ப இந்த சைலன்ஸை சொல்கிறதுக்கு தான் அப்படி போட்டிருக்கோம். லிவிங் டெட், உயிர் வாழ்ந்து கொண்டே இறக்கிற ஒரு சொல். உயிரோடு இருந்தாலும் அவன் செத்தவன் மாதிரி அப்படின்ற கருத்து சொல்கிறேன் பாருங்கள். அது பிட்டர் ஸ்வீட். பிட்டர்னா கசப்பு, ஸ்வீட்னா நம்ம எல்லோரும் விரும்புகிற இனிப்பு. அலோன் டுகெதர். அலோன்னா தனிமையாக இருக்கிறது, டுகெதர்னா சேர்ந்து இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே நம்ம இங்கே கொஞ்சம் விளக்கமும் எழுதியிருக்கோம். இதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல டெஃபனிங் சைலன்ஸுன்னு சொன்னோம்ல, அது வேற ஒன்றும் இல்லை. சைலன்ஸ்னால் அமைதியாக இருக்கிறது, டெஃபனிங்னா காதைய அப்படின்னு இல்லை. சைலன்ஸ் எப்படியா காதை பிளக்கிற அளவு அப்படி ஃபீல் பண்ணி காதே வந்து என்ன ஆயிடுச்சு, செவிடாயிடுச்சு. கத்துனா தான் நம்ம வந்து காதையே செவிடாயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் இது அமைதியாக இருந்தே டெஃபனிங் ஆகிட்டு அப்படின்ற மாதிரியாக பக்கத்தில் ஆப்போசிட்டான கருத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஸ்வீட் சாரோ அப்படின்னா இனிமையான சுகம், சுகமான சுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சுமைனா நமக்கு யாருக்குமே பிடிக்காது. அது எப்படி இப்போ சுகமான சுமை எப்படி இருக்கும்? இப்போ நல்லா என் வீட்டில் மாற்றுத்திறனாளி பொண்ணு இருக்காங்க. ஆனால் அவங்கள நான் மாற்றுத்திறனாளியாகவே நினைக்கிறது கிடையாது. அவங்க இப்படி பிறந்துட்டாங்களே அப்படின்னு நான் நினைக்கிறது கிடையாது. ரொம்ப சந்தோஷம், என் பொண்ணை பார்த்து நான் பூரிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ரசிக்கிறேன். அது வந்து இந்த பாப்பா இருக்கிறது எனக்கு ஒரு சுமையாக நான் நினைக்கல, ரொம்ப சுகமாக நான் நினச்சி அந்த பிள்ளையை டீல் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த ஸ்வீட் சாரோ அப்படிங்கிறது அதுதான். ஜாய் மிக்ஸ்டு வித் பெயின். ஜாய்னா சந்தோஷம், பெயின்னா நமக்கு ரொம்ப வலி. அதுதான் இந்த கருத்தில் சொல்லப்படுறது, ஸ்வீட் சாரோ. அடுத்து டெஃபனிங் சைலன்ஸ். சைலன்ஸ் இஸ் ஸோ ஸ்ட்ராங். எந்த அளவுக்கு? இட் ஃபீல்ஸ் லவுட்.
சரிங்களா? அடுத்து லிவிங் டெட். someone alive but lifeless in spirit. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் செத்ததனமாக வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது. பிட்டர் ஸ்வீட். பிட்டர்னா கசப்பு, ஸ்வீட்னா இனிப்பு. அப்போ ரெண்டுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கலந்தது தான். போத் ஹாப்பி அண்ட் சேட். அடுத்து அலோன் டுகெதர். தே ஆர் லிவிங் டுகெதர் பட் ஃபீலிங் அலோன். சேர்ந்து இருப்பாங்க வீட்டில், ஒரு குடும்பத்தில் எல்லா கணவன் மனைவி எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இங்கே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லைன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? கருத்துக்களை ஷேர் பண்ண முடியாது, சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியாது. உடனே அவங்க வந்து வருத்தமாக தான் இருப்பாங்க, தனிமையை தான் ஃபீல் பண்ணுவாங்க, தனிமையாக தான் இருப்பாங்க. அதுதான் இந்த அர்த்தம் அலோன் டுகெதர். அப்போ ரெண்டு எதிர்மறையான சொற்களும் பக்கத்தில் பக்கத்தில் இன்னொன்று இருக்குது இதே மாதிரி, அடுத்து சொல்கிறேன், அதை குழப்பிடக்கூடாது. அதனால தான் நான் மறுபடி வலியுறுத்தி சொல்கிறேன். ரெண்டு ஆப்போசிட் வேர்டும் பக்கத்தில் பக்கத்தில், இதுக்கு இடையில எங்கேயுமே வேறு வேர்டு வந்து உள்ள இல்லை. ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸும் தான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அப்படி இருக்கிற எதிர்கருத்துக்கள் இருக்கிறத நம்ம ஆக்சிமோரன்னு சொல்கிறோம். இந்த மோரன் வந்தால் முரண், முரண்பாடு என்றால் எதிர்ச்சொல். அப்போ பக்கத்தில் எதிர்ச்சொல் இருந்தால் அது ஆக்சிமோரன் சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இது தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஆன்டிதெசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இதுவும் அதே கருத்து தான், ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். அதனால தான் ஆக்சிமோரனுக்கு பக்கத்தில் இந்த ஆன்டிதெசிஸை கொடுக்குறேன். முரணான சொற்றொடர். முதல்ல சொன்னது 2 வேர்ட்ஸ்ன்னு நம்ம ப்ராக்கெட் பண்ணியிருந்தோம் இல்லையா, 2 சொல் பக்கத்தில். ஆனால் இந்த ஆன்டிதெசிஸில் அப்படி கிடையாது, 2 எதிர் கருத்துக்கள் இருக்கும். ஆனால் அது அந்த சென்டென்ஸினுடைய எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். பிகினிங்கில் இருக்கலாம், மிடில் இருக்கலாம், அல்லது லாஸ்ட்டில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் எதிர் கருத்து அந்த ஒரு சென்டென்ஸுக்குள்ளே வந்துடும். அதுதான் ஆன்டிதெசிஸ். இப்போ அதனுடைய டெஃபினிஷனை வாசிக்கலாமா? முரணான இரு சொற்கள் அடுத்தடுத்து இல்லாமல் வாக்கியத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரலாம். இப்போ பாருங்கள், ஸ்பீச் இஸ் சில்வர் பட் சைலன்ஸ் இஸ் கோல்டன். சில்வரும் கோல்டனும் ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான், ரெண்டும் ஒரே சென்டென்ஸில் இருக்குது. ஆனால் எங்கே இல்லை? பக்கத்தில் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அடுத்து டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் டிவைன். தவறு செய்வது மனிதன், அந்த தவறை மன்னிப்பவர் இறைவன் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸில் நம்ம வேறு இடத்துல ஆப்போசிட் தீமை சொல்லியிருக்கோம். மெனி ஆர் கால்ட் பட் ஃபியூ ஆர் சோசன். அழைக்கப்படுறவங்க நிறையா பேர், ஆனால் அதில் தேர்ந்து கொள்ளப்படுறவங்க சிலர் தான். அப்போ மெனி, ஃபியூ, இந்த 2 ஆப்போசிட் வேர்ட்ஸும் இந்த சென்டென்ஸில் வந்திருக்கு. அடுத்து இதில் பாருங்கள், இதில் அது மாதிரி 2 இருக்குது, ஆன்டிதெசிஸ் இருக்குது. நான் 1 தான் மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் சொல்லும்போது புரிஞ்சுக்கோங்க. யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். ஒற்றுமையாக இருந்தால் நம்ம நிற்போம், தலை நிமிர்ந்து நின்றுவோம். ஆனால் நம்மளே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளால் எதையுமே வின் பண்ண முடியாது, வீழ்ச்சி தான் கிடைக்கும், விழுந்துருவோம். அப்போ ஸ்டாண்ட், ஃபால், இது 2 ஆப்போசிட் வேர்ட்ஸ். யுனைடெட் அண்ட் டிவைடட், இது 2மே இதுவும் வந்து எதிர்ச்சொல்கள் தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஆன்டிதெசிஸ் நல்லா புரிஞ்சிருக்கும். ஆக்சிமோரன்கிறது 2 ஆப்போசிட் வேர்ட்ஸு பக்கத்தில் இருக்கும். ஆன்டிதெசிஸில் 2 ஆப்போசிட் வேர்ட்ஸும் வேறு இடத்துல ஒரே சென்டென்ஸில் இருக்கும். ஓகேயா? இப்போ நீங்கள் கட்டாயமாக கிளியர் ஆகிருப்பீங்க. அடுத்து பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷனுங்கிற வார்த்தையிலிருந்தே நம்ம இது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பர்சன் அப்படின்னா மனிதன், மனித பண்பை வழங்குதல். யாருக்கு? மனுஷனுக்கு கொடுக்கல, வேறு ஒரு இயற்கையில் உள்ள ஒரு உயிரற்ற ஏதாவது ஒரு பொருள் அல்லது மிருகங்கள், உயிர் உள்ளதாக இருக்கலாம், மனிதன் அல்ல, மனிதனை தவிர மனித பண்புகளை மற்றவற்றிற்கு கொடுக்கிறது. அது மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், மலர்களாக இருக்கலாம், செடிகளாக இருக்கலாம், சூரியன், சந்திரன், எதா வேணாலும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். அதோட வந்து
நம்ம மனித பண்பை அதுகளுக்கு கொடுக்கறது தான், அஃறிணை பொருள்களுக்கு கொடுக்கறது தான் பர்சானிஃபிகேஷன். பர்சன் இதை மட்டும் நம்ம மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கணும். பர்சன்னா நம்ம ஒரு நபர், ஒரு மனிதர். நம்முடைய பண்பை அடுத்தவங்க மேலே ஏற்றி சொல்லுவது. சரியா? இப்போ இதுக்குள்ள வரையறை பார்த்துடலாம். பர்சானிஃபிகேஷன் என்பது மனிதன் அல்லாத பொருள்கள், மிருகங்கள், இயற்கை போன்றவற்றிற்கு மனித பண்புகளை கொடுத்து பேசுவது. சரியா? இந்த விண்ட் விஸ்பர்டு த்ரூ த ட்ரீஸ். காற்று வந்து என்ன செய்யாது, நம்மளை மாதிரி முணுமுணுக்காது, பேசாது, எதுவும் செய்யாது. ஆனால் இது வந்து இந்த விஸ்பர்டு யாருடைய செயல்? மனிதனுடைய செயல். அதை யாருக்கு ஏற்றி கொடுத்துருக்குறோம்? விண்டுக்கு கொடுத்துருக்குறோம், காற்றுக்கு கொடுத்துருக்குறோம். அதனால் இது பர்சானிஃபிகேஷன் சென்டென்ஸ். அடுத்து, த ஃப்ளவர்ஸ் டான்ஸ்ட் இன் த ப்ரீஸ். காற்றடிக்கும்போது மலர்கள் வந்து நடனம் ஆடுகின்றன. நடனம் ஆடுறது யாருடைய வேலைன்னா ஹியூமனுடைய வேலை. அதை யார் செய்கிறதாக சொல்கிறோம்? ஃப்ளவர்ஸ் ஆடுதுன்னு சொல்கிறோம். ஸோ இது பர்சானிஃபிகேஷன் சென்டென்ஸ். டைம் வெயிட்ஸ் ஃபார் நோ ஒன். நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. காத்திருக்கிறது, போகிறது, வர்றதெல்லாம் மனிதனுடைய வேலை. அதை யாருக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நேரத்திற்கு கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த சென்டென்ஸ் பர்சானிஃபிகேஷன் சென்டென்ஸ். த மூன் லுக்ட் டவுன் கைண்ட்லி. அதை பார்க்குறது, சிரிக்கிறது, இதெல்லாமே என்னது? மனிதன் வேலை. லுக்ட் அப்படிங்கிறதும் மனிதனுடைய வேலை. அந்த வேலையை, பார்க்குற வேலையை யாருக்கு கொடுத்துருக்குறோம்? மூணுக்கு கொடுத்துருக்குறோம். மூணு மேலேருந்து கீழே பார்க்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன் சென்டென்ஸ். த சன் ஸ்மைல்ட் அட் அஸ். எங்களை பார்த்து சன் சிரித்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சன் என்றைக்கும் சிரிக்காது, ஆனால் அது சிரித்ததாக மனிதனுடைய செயல்பாடு சிரித்தது, சிரிக்கிற வேலை. அதை சூரியன் செய்கிற மாதிரி சொல்கிறதுனால இந்த சென்டென்ஸ் எல்லாமே பர்சானிஃபிகேஷன் சென்டென்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்னும் ஒன்று, த லாஸ்ட் ஒன், ஹைப்பர்போல். ஹைப்பர்போல் அப்படிங்கிறதுலையும் இதை பாதியாக நம்ம பிரிச்சுக்குவோம். இப்போ இங்கே சொன்னால் என்ன? ஹைப்பர்னாலே நமக்கு தெரியும், உச்சம்தான், அதிகம்தான். ஹைப்பர் டென்ஷன்னு சொல்கிறோம், ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஹைப்பர்போல். அந்த ஹைப்பர் ஆக்டிவ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் என்ன? ரொம்ப ப்ரெஷரு, டென்ஷனு, அது ரொம்ப உச்சம், தலைக்கு ஏறிச்சுன்னு சொல்கிறோம், ஹைப்பர் டென்ஷன் சொல்லிடுறோம். ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருக்குது, வயதுக்கு மீறி செய்து, ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹைப்பர்னா அதிகமாக, மிகைப்படுத்தி, இயல்புக்கு மாறாக அதை மிகைப்படுத்தி கூறுறது தான் ஹைப்பர்போல். இதுக்கு வந்து டெஃபினிஷன் பார்க்கலாம். ஒரு விஷயம் உண்மையில் எப்படி இருந்தாலும் அதை வலியுறுத்துவதற்காக மிகைப்படுத்தி கூறும் சொல்லழகே ஹைப்பர்போல். சரிங்களா? ஒரு விஷயம் உண்மையில் சாதாரணமாக நடக்கும், அதை நாம் எப்படி சொல்லுவோம்? மிகைப்படுத்தி சொல்லுவோம். அதுதான் ஹைப்பர்போல். ஓகே, இப்போ அந்த சென்டென்ஸ் பார்த்தா நமக்கு புரியும். ஐ ஹாவ் டோல்டு யூ 1000 times. இப்போ நம்ம ஒரு பிள்ளைகிட்ட ஒரு வேலை சொல்லிவிட்டு அது செய்யலைன்னா நம்ம என்ன கேட்குறோம்? ஏய், உன்ட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன்? உன்ட்ட ஒரு 1000 தடவையாச்சும் சொல்லியிருப்பேன், நீ அதை செய்ய மாட்டேற. 1000 தடவை சொல்லிட்டேன், 10,000 தடவை சொல்லிட்டேன், 100 தடவை சொல்லிட்டேன் உன்ட்ட. நம்ம 4 தடவை தான் சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம சொன்னோம், அவங்க செய்யலை அப்படிங்கிற கருத்தை நம்ம வலியுறுத்துறதுக்காக என்ன சொல்கிறோம்? மிகைப்படுத்தி அந்த டைமிங்ஸை கூட்டுறோம். 1000 times நான் உன்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து, ஹீ ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் த விண்டு. ஒருத்தன் வேகமாக ஓடுறேன் அப்படின்னா சிட்டாக பறக்கிறேன், காற்று வேகத்தில் ஓடுறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. காற்றா பறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அவன் நிச்சயமாக பறக்க மாட்டான், காற்று வேகத்துக்கு ஓட மாட்டான். ஆனால் என்ன, இயற்கைக்கு மாறாக கொஞ்சம் வேகமாக ஓடி இருப்பான். அதை நம்ம வந்து உடனே அதை மிகைப்படுத்திடுறோம். எப்படி? ஃபாஸ்டர் தேன் த விண்டு. காற்றை வந்து ஒப்பிட்டு காற்று மாதிரி அப்படின்னு மிகைப்படுத்தி சொல்கிறோம். ஐ எம் ஸோ ஹங்க்ரி ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். நமக்கு ரொம்ப பசியாக இருக்குது,
அதை சொல்கிறதுக்கு வேறு வார்த்தையே இல்லை. எப்படி சொல்லலாம் வேறு? ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறத குதிரையை கொடுத்தா கூட நான் தின்றுவேன் அப்படி. ஒரு சட்டி சோறு கொடுத்தா கூட நான் சாப்பிட்ருவேன் இப்போ இருக்கிற பசிக்கு. தண்ணி தவிக்கல சொல்கிறோம். ஒரு பானை தண்ணி கொடுத்தா கூட நான் குடித்தேன் தாகாடங்கள்ல குடிச்சிருவேன் அப்படிலாம் சொல்கிறோம். சரியா? அப்போ நம்மளால் அந்தளவு செய்ய முடியாது. உண்மை வந்து என்னென்னா ரொம்ப தாகமாக இருக்குது, ரொம்ப பசியாக இருக்குது, அதுதான் உண்மை. ஆனால் அதை நம்ம சொல்கிறதுக்கு அந்த கருத்தை வலியுறுத்துறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம்? குதிரை அளவுக்கு, யானை அளவுக்கு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திஸ் பேக் வெய்ஸ் அ டன். சின்ன குழந்தைங்க முதுகில் பையை தூக்கிட்டு போகையில் நம்ம என்ன சொல்கிறோம்? அதை இறக்கி வைக்கையிலையும் தூக்கி மாட்டலேன், சே இந்த பை 1 டன் இருக்காத்தா, என்னத்தான் உள்ளே வச்சுருக்கியோ தெரியல, இவ்வளோ ஏற்றி ஒரு வீட்டையே சுமந்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வீட்டையே சுமந்துட்டு போக முடியாது. டன் கணக்கான வெயிட்டை வந்து அந்த பேக்கில் நம்ம வைக்க முடியாது. உண்மை அது இல்லை. ஆனால் உண்மை வேறு மாதிரி இருந்தாலும் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம மிகைப்படுத்தி ஒரு டன் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து ஐ ஹாவ் அ மவுண்டன் ஆஃப் ஹோம் ஒர்க்கு. ஒரு டீச்சர் கொஞ்சம் கூட கொடுத்துட்டாங்க, நிறைய 5 சப்ஜெக்ட் டீச்சரும் 5 விதமான ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பிள்ளைங்க சொல்லுவோம், அப்பா மழையாக குமிஞ்சிருக்கு, எனக்கு ஹோம்ஒர்க்கு ஏகப்பட்டது இருக்குது, நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹோம்ஒர்க்குடைய அளவு கொஞ்சம் கூடும்போது அதை நம்ம எங்கே சொல்கிறோம்? மவுண்டனோட சேர்த்து சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படிலாம் மிகைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு தானே? இப்போ இந்த ஹைப்பர்போல் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஓகே, ஒரு தடவை வேணால் நீங்கள் நினைவுபடுத்தி பார்த்துக்கிறது நல்லது. நம்ம எப்போல்லாம் நம்ம இந்த வார்த்தைகள் நினைவுக்கு வருதோ அப்போல்லாம் நம்ம அதை சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு மறக்காது. இப்போ சிமிலினா என்ன? அந்த சென்டென்ஸில் ஆஸ் வரணும், லைக் வரணும், வந்தால் அது சிமிலி சென்டென்ஸ். மெட்டஃபர்னா என்ன? ஆஸோ லைக்கோ இல்லாமல் டைரெக்டாக அந்த பொருளை வேறு ஒரு பொருளாக சொல்கிறது. பொருள் போல அல்ல, பொருளாகவே சொல்கிறது. த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். கம்பேர் பண்ணலை. ஆக்சிமோரன் அப்படின்னா எதிரான சொற்கள், பக்கத்தில் எதிர் சொற்கள் அமர்ந்திருக்கும், அதுக்கு பேர் ஆக்சிமோரன். ஆன்டிதெசிஸ் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் தான், ஆனால் ஒரு லைனில் வேறு இடத்துல இருக்கும். பர்சானிஃபிகேஷன். பர்சன்னா மனிதன், மனிதன் பண்பை வேறு ஒன்றுக்கு ஏற்றி கூறுவது. இந்த விண்ட் விஸ்பர்டு த்ரூ த ட்ரீஸ் அப்படி நம்ம சொல்கிறோம். இயற்கை மனிதனை போல பேசின மாதிரி நம்ம சொல்கிறது பர்சானிஃபிகேஷன். ஹைப்பர்போல் என்பது ஹைப்பர்னா அதிகம், மிகைப்படுத்துதல். ஒரு சாதாரண இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை வலியுறுத்துவதற்காக நாம் மிகைப்படுத்தி கூறுறதுக்கு பேர் ஹைப்பர்போல். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கிவ் அ லைக். ஓகே, ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜ் எல்லாம் கொடுக்கணுன்னு எனக்கு அவசியம் நான் எதிர்பார்க்கலப்பா. ஏன்னா எல்லோரும் அவசரமாக படிச்சுட்ருப்போம், ஏன்னா நமக்கு டைம் இல்லை, அது எனக்கும் புரியும். அதனால் நான் உங்கள்கிட்டருந்து மெசேஜ் எல்லாம் எதிர்பார்க்கல. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் படிக்கிறத நான் செய்கிறத உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாஸ் பண்ணட்டும், படிக்கட்டும், அப்படின்றது ஈஸியாக படிச்சுக்கட்டும். இது ஒரு நிறையா பேருக்கு பயன்படலாம். ஒவ்வொருத்தரும் படிச்சிருப்போம், இருந்தாலும் சிலருக்கு இது ஈஸியாக இருக்கே, இதை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை அந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இப்போ இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் வீடியோ. இது போல் இன்னும் உங்களுக்கு கட்டாயமாக ஒன்று கொடுத்துட்டு இன்னும் ஒரு 5 வீடியோஸு அடுத்தடுத்து வரும். அதுக்கடுத்து அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தர வேண்டியது இருக்குது. இன்னும் எப்படியெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் வருது, அதெல்லாம் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் நமக்கு அது தெரியல. அது வந்து இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அப்பாற்பட்டு இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத, எப்படியெல்லாம் கேள்விகள் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் அடுத்த இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய செகண்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.